أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குழந்தை வளர்ப்பை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் போன தலைப்பில். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ குழந்தை வளர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது அளவுக்கு அதிகமான குழந்தைகள் மீது நாம் வைக்கக்கூடிய பாசம் என்பது நமக்கு ஒரு சோதனையாக அமையுது. அப்போ அந்த குழந்தைகள் நம்மளால் இஸ்லாமிய முறைப்படி வளர்க்க வைக்க முடியல. பெரும்பாலான வீடுகளில் பிள்ளைகளை தொழுக சொல்கிறது கிடையாது, மார்க்கத்தை கற்றுக்க சொல்கிறது கிடையாது. மார்க்கம் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் எங்கன்னு தேடி அலைஞ்சு பிள்ளைகளை போய் சேர்க்கறது கூட இன்றைக்கி நம்ம தயாராக இல்லை. ஏனென்றால் மற்றவர்கள் போல உலக கல்வியின் மீது மோகம் நமக்கு அதிகமாகிடுச்சு. அப்போ வேர்ல்டி லைஃப் எஜுகேஷனே படிக்கக்கூடாதா, மார்க்கம் மட்டும்தான் படிக்கணுமா, இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது, ரொம்ப கன்சர்வேட்டிவ் தாட்டாக இருக்கே நீங்கள் நினைக்கலாம். உலக கல்வியும் வேணும், மார்க்க கல்வியும் வேணும். நீங்கள் படிக்க வைக்கிற ஸ்கூல்ஸில் ஒன்லி வேர்ல்டு எஜுகேஷன் தான் இருக்குது, மார்க்க கல்வி கிடைக்காதான்னா ஒவ்வொரு வீடும் மதரசா தான், ஒவ்வொரு தாயும் ஆலிமா தான், ஒவ்வொரு தகப்பனும் ஆலிம்கள் தான். உங்கள் வீட்டில் குரான் கண்டிப்பாக இருக்கும். எத்தனை தாய்மார்கள் உங்கள் குழந்தைகளை உங்கள் அருகாமையில் உட்கார வைத்து குரானை எடுத்து வைத்து குடும்பத்துடன் அதை பற்றி பேசி விவாதித்து அதனோட அர்த்தத்தை விளங்கி அந்த குரானை எப்படி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எத்தனை ஃபேமிலிஸில் நீங்கள் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? பண்ணுறதே கிடையாது. ஒரு தாய் நினைத்தா ஒரு பிள்ளையை எப்படியும் மாற்ற முடியும். ஆனால் அந்த தாய்க்கு அந்த புரிதல் இன்னைக்கு இல்லை. ஒரு தாய் தந்தைக்கு எதுக்கு நம்ம இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம என்ன என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், எது எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதே பெற்றோர்களுக்கு தெரியலை. என் அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் இந்த உலகத்தில் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கூடையும் பெற்றோர் இருக்காங்களா? 60 வயது அடைந்த பெண்களும் இதை பார்ப்பீங்க, 40 வயது பெண்களும் பார்ப்பீங்க, 25 வயது பெண்களும் இதை பார்க்கலாம். யார் வேணால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருடைய தகப்பனும் தாயும் கூட இருக்காங்களா? நோ. ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் தனியாக தான் வாழணும். உங்கள் பிள்ளைங்களும் அப்படி ஒரு நாள் உங்களுடைய அரவணைப்பும் ஆறுதலும் இல்லாமல் தன்னிச்சையாக தான் செயல்படணும். அப்போ இந்த உலகத்தில் அவங்க தனியாக வாழணும்னா அவங்களுக்கு இஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இஸ்லாம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியும். நிம்மதி வேற, சந்தோஷம் வேற. நான் நிம்மதியாக இருக்கணும்னா எனக்கு இஸ்லாம் தெரியணும். இந்த உலகத்தை நான் ஃபேஸ் பண்ணணும்னா எனக்கு இஸ்லாம் தெரியணும். ஏனென்றால் படிப்பறிவே இல்லாத உம்மி நபி இந்த குரானை வைத்து தான் இந்த உலகத்துக்கு போதனையை வழங்கினார்கள். வேர்ல்டு எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் மார்க்க கல்விக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். எங்கள் நியர்பை எங்கள் வீட்டுக்கிட்ட எந்த மதரசாவும் இல்லை, இதை சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு ஆள் இல்லை. குரான் இருக்கே உங்கள் வீட்டில், அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுகிறானே, அல்லாவை விட யாராவது அழகாக பேசிட முடியுமா நம்ம கிட்டக்க? குரானில் அல்லாஹ் தான் பேசுகிறான் நம்ம கிட்டக்க. அல்லாஹ் விட அழகாக யாராவது பயான் பண்ண முடியுமா? எவ்வளோ யூடியூப் சேனல்ஸை நீங்கள் பயான் கேட்டாலும் அல்லாஹ் விட சிறந்த ஒரு பயான் சொல்லக்கூடியவன் இருக்காங்களா? அப்போ உங்கள் வீடுகள் மதரசாக்களாக மாற வேண்டும். எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த துனியாவில் என் பிள்ளை என்னவா ஆகணும், டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், இப்படி நிறைய பதவிகளை நம்ம யோசிச்சுக்கிறோமே தவிர ஒரு மூமினான டாக்டரா மூமினான கலெக்டராக என் குழந்தை வரணும்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப குறைவு. குழந்தைங்கள்ட்ட நான் கஷ்டப்பட்டதுனால நீ ஹாப்பியாக இருக்கணும், அதனால நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் ஒரு ஃபுட் ஃபார் சிம்பிள், நிறைய ஃபேமிலிஸில் ஒரு சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடை கூட பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுறாங்க. இது பிள்ளைக்கு பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை செய்யணும், இதை என் பிள்ளை சாப்பிடாது. இவ்வளோ ப்ரியாரிட்டி எதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு? எதுக்கு கொடுக்குறீங்க? அடிக்டட் ஆகிட்டீங்க. ஏன்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தான் உங்கள் உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் மறுமையில் அந்த குழந்தை உங்களுக்கு எந்த பயனும் அளிக்க போகிறதில்ல, நீங்கள் அந்த குழந்தைக்கு எந்த பயனும் அளிக்க முடியாது. ஒரு தந்தை தன் மகனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நாளை அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹ் தெளிவாக மென்ஷன் பண்ணுறான் குரானில். ஒரு தந்தை தன் மகனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நாளை அஞ்சி கொள்ளுங்கள். அப்போ டெஃபினட்டாக என்னோட குழந்தைக்கோ என்னுடைய சமுதாயத்துக்கோ என்னுடைய ஃபேமிலிக்கோ நான் மறுமையில் கேள்வி கணக்குனால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இங்கே இந்த குழந்தைகளுக்காகவே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணும்பொழுது
ஆஸ் அ சில்ட்ரன் சைக்காட்டிஸ்டாக சொல்கிறேன், குழந்தைங்க நம்மளை ரொம்ப அழகாக பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட வீக்னஸ் என்ன, அவங்க கிட்டக்க என்ன. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கண்டிப்பாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், அன்பை காமிப்போம். அவங்க அந்த கண்டிப்பை அன்பை கொண்டு ஈஸியாக தகர்த்துருவாங்க. அப்போது உங்கள் குழந்தைங்களோட அமல்கள் உங்களுக்கு அந்த துவாக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம சாலிகான குழந்தையாக வளர்க்கணும். சாலிகான குழந்தையாக வளர்க்குறதுக்கு என்னென்னா அல்லாஹ்வோட இறை அச்சத்தை சொல்லி வளர்க்கணும். தாய் தந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நீ மறைவாக தனியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். முதல்ல இறை அச்சத்தை, தக்வாவை குழந்தைங்க மனசில் நீங்கள் கொண்டு வரணும். அந்த தக்வா வரணும் அப்படின்னா பெற்றோராகிய நீங்கள் முதல்ல தக்வாவுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். உங்களோட சாய்ஸஸ் எல்லாமே சான்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது, வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவுகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் காண்பித்த வழியில் தான் நம்ம முடிவுகள் எடுக்க வேண்டும். அல்லாஹ் இப்படி தான் சொல்லியிருக்கான் குரானில். இதுதான் நம்மளோட லைஃப் பேட்டர்ன். யாருக்காகவும் எதற்காகவும் இதை நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் டிசைன்டு பை அல்லாஹ். இது அல்லாஹ்வால் கட்டமைக்கப்பட்டது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் யாரும் நமக்கு போடலை, நம்மளை படைச்ச ரப்பு நமக்கு கொடுத்துருக்கான். இதை ஃபாலோ பண்ணுறதுனால அவனுக்கு எதுவும் இல்லை, நமக்கு தான் நன்மை. இதை ஒரு பெற்றோரும் விளங்கிக்கணும், அதை பிள்ளைகளுக்கும் விளக்கணும். அப்படின்னா நம்ம குரானோட தொடர்பில் இருக்கணும். நம்மளோட வீடு எப்போதுமே தொழுகையுடன் இருக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் தொழுகையை அழகிய முறையில் குறித்த நேரத்தில் தொழுகை செய்யணும். குரானை எடுத்து வச்சு பிள்ளைகளோட அந்த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். தகப்பனாகிய நீங்கள் நிச்சயமாக நல்ல அறிவுரைகளை, லுக்மான் ஒரு நல்ல மனிதர்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான். லுக்மான் ஒரு அத்தியாயமே அவர் பேரில் இறக்கியிருக்கோம். அல்லாஹ் ஒரு நல்ல மனிதர். அந்த அத்தியாயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. என் அருமை மகனே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, பூமியில் நடக்கும் பொழுது பொறுமையாக நடந்துக்கொள். ஒரு நன்மையை பார்த்தால் அதை ஏவு, தீமையை பார்த்தால் அதை தடுத்து விடு. ஒரு கடுகு அளவு இருந்தாலும் அதை பாறைக்குள் இருந்தாலும் அதை என் இறைவன் வெளிப்படுத்த போதுமானவன். சுபஹான் அல்லாஹ். தான் குழந்தைய அவர் எப்படி எஜுகேட் பண்ணுறாரு. என் அருமை மகனே, நீ அல்லாவுக்கு எந்த காலத்துலையும் இணை வச்சிடாத. ஒரு கடுகளவு பாறைக்குள்ளே இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்கொண்டு வரும். அப்போ அந்த குழந்தைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, நீ அல்லாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத. பாறைங்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். பாறை ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் கிடையாது. பாறைங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹார்டஸ்ட் பார்ட், ரொம்ப கடினமானது. அதோட அடியில் ஒரு சின்ன கடுகு, கடுகோட சைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாறைக்குள்ள ஒரு சின்ன கடுகு இருந்தால் அதை கூட அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவன்னா, இதில் என்ன எஜுகேட் பண்ணும் நம்ம குழந்தைங்களுக்கு, நீ சின்னதோ பெருசோ எந்த மிஸ்டேக் பண்ணாலும் அதை அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்துடுவான். இதுதான் அந்த அட்வைஸோட கோர் கண்டென்ட். எல்லாத்தையும் அல்லாஹ் வாட்ச் பண்ணுறான். நீ செய்கிற சின்னதோ பெருசோ அது வெளியே வந்துடும். ஸோ பிவேர் ஆஃப் இட். இதை தான் அவர் தன் பையனுக்கு அட்வைஸாக கொடுக்குறாரு. இன்றைக்கி எவ்வளோ தகப்பன்மார்களும் தாய்மார்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு ஒரு ஆயத்தையும் எடுத்து சொல்லி விளக்கம் கொடுத்து உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நீங்கள் சொல்லலையா, இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறமா இதை பற்றி சொல்லணும் அப்படின்ற நியத்தோட இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.